வணக்கம். இன்று கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரணதர மாதிரி பயிற்சி ஒன்றுக்குரிய வினாத்தாள் 2 தொடர்பாக உங்களுடன் கலந்துரையாடுவோம். இன்று இந்த வினாத்தாள் 2க்குரிய நேரம் 3 மணித்தியாலங்கள். மேலதிக வாசிப்பு நேரமாக 10 நிமிடங்கள் உங்களுக்கு தரப்படும். அப்போ வினாப்பத்திரத்தை வாசித்து வினாக்களை தெரிவு செய்வதற்கும் விடை எழுதும் போது முன்னுரிமை வழங்கும் வினாக்களை ஒழுங்கமைத்துக் கொள்வதற்குமாக இந்த மேலதிக வாசிப்பு நேரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இப்போ நாங்கள் இன்றைக்கு 2வது பகுதியில் வரலாறு 2வது பேப்பர், அதில் உள்ள மொத்த வினாக்கள் உங்களுக்கு தெரியும் 30. 2வது பகுதிக்குரிய மொத்த வினாக்களின் எண்ணிக்கை 9 வினாக்கள் இருக்குது. இந்த 9 வினாக்கள் 3 பகுதியாக இருக்கும் என்று ஏற்கனவே பார்த்து நாங்கள். இதில் பகுதி 1 முதலாம் வினா கட்டாயமானது. பகுதி 2 4 வினாக்களுக்கும் பகுதி 3 1 வினாவுக்கு நீங்கள் விடை எழுத வேண்டும். எல்லாமாக 6 வினாவுக்கு விடை எழுத வேண்டும். நாங்கள் முதலாவதாக பார்ப்போம். இந்த கட்டாய வினா தொடர்பாக இதில் பார்த்தோம் என்று சொன்னால், பகுதி 1 முதலாவது வினா ஒரு வினாத்தான் இதில் தரப்பட்டிருக்கும். அதிൻ്റെ முதலாவது வினாண்ட ஆனா பகுதியின் 1 கீழே 1 என குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அனைத்தையும் வழங்கப்பட்டுள்ள இலங்கை புற உருவப்படத்திலும், 2 என குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அனைத்தையும் வழங்கப்பட்டுள்ள உலக புற உருவப்படத்தின் பகுதியிலும் குறித்து பெயரிடுக என்று கேட்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு இதில் கேட்கப்பட்ட, அதாவது இலங்கப்படத்தில் குறிக்கிறதுக்கு கேட்கப்பட்ட 12 இடங்கள் ஒன்று மல்வத்தோயா, யானோயா, மினிப்பே அணைக்கட்டு, இரணமடு குளம், கதிர்கொட, மட்டக்களப்பு, உடரஞ்சாமடம, நாச்சதுவவாவி, குருநாகல், கதிர்காமம், கற்பெட்டி, மாகம என்ற 12 இடங்கள் கேட்கப்பட்டிருக்கு. இந்த 12 இடங்களையும் நாங்கள் இலங்கப்படத்தில் குறித்து பெயரிட வேண்டும். மல்வத்து ஓயா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இலங்கை 2வது நீளமான நதி மல்வத்து ஓயா, 164 கிலோமீட்டர் நீளமானது மல்வத்து ஓயா. இலங்கையின் முதலாவது வரலாற்று தலைநகரம் அனுராதபுரம் அமைந்துள்ளது. இந்த நதிக்கரையோரத்தில் என்றும் உங்களுக்கு தெரியும். அதன் அடிப்படையில் இதில் பார்த்தோம்னா இந்த கரையோரத்தில், இந்த மல்வத்து ஓயாண்ட நதிக்கரையோரத்தில் அனுராதபுர நகரம் அமைந்துள்ளது. இந்த களிமுகத்தில் மாந்தை துறைமுகம் அமைந்துள்ளது எல்லாம் தெரியும். அப்போ மல்வத்து ஓயா கேட்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக கேட்கப்பட்டிருக்கு ஜான் ஓயா. இது ஜான் ஓயா. 2 நதிகள் கேட்கப்படுறதை நீங்கள் கவனிக்கலாம். ஜானோயா, இந்த யானோயாவில் தான் குருளுபாவி அமைந்துள்ளது. இதில் கேட்கையில் நான் ஒரு தகவல், யானோயாண்ட நதிக்கரையில் இந்த குருளுபாவி அமைந்துள்ளது. மினிப்பே அணைக்கட்டு கேட்கப்பட்டிருக்கு. இது அமைத்தது முதலாம் அப்போ மினிப்பே அணைக்கட்டு. இது இந்த இன்னொரு பெயர் நாங்கள் பழைய பெயர் ஆழிச்சர கால்வாய், ஆழிச்சர அணைக்கட்டு. அப்போ இதில் மினிப்பே அணைக்கட்டு எப்படி குறிப்பீங்க? மினிப்பே கால்வாய் என்று கேட்டிங்கன்னா இந்த கருத்தில் நீங்கள் குறிக்கணும். மினிப்பே கால்வாய் இந்த கரையில் இருக்குது. அதுவும் முதலாம் அக்போ மன்னனால் அமைக்கப்பட்டது தான். அது ஆழிச்சிற கால்வாய் என்றும் அழைக்கப்படும். மினிப்பே அணைக்கட்டு, மினிப்பே கால்வாய். அடுத்தது கேட்கப்பட்டிருக்கிறது இரணைமடு குளம். இரணைமடு குளம் தான் இதில் கேட்கப்பட்டிருக்கு. இரணைமடு குளம். இரணைமடு குளம். இரணைமடு என்று சொல்லி கேட்டீங்கன்னா, கேட்டிருந்தால் இந்த இரணைமடு குளம் நதிக்கு இங்கால தான் நீங்கள் குறித்து காட்டணும். இரணைமடு என்று சொல்லி சில விலை கேட்டிருந்தால் இந்த நதியின் இந்த கரையோரத்தில் நீங்கள் உள்ளுக்கு அதை குறித்து காட்ட வேண்டியதாக இருக்கும். இது கேட்டது இரணைமடு குளம். அடுத்தது கேட்கப்பட்டிருக்கிறது கதிர்கொடை. அப்போ இதில் நாங்கள் ஏற்கனவே பார்த்து நாங்கள் இலங்கையின் வடபகுதியில் வரக்கூடியதாக இருக்கும்.
இலங்கையின் வடபகுதியில் இருக்கிறது. இலங்கை வடபகுதியில் கதிருகொடை. கதிருகொடை 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 இப்போ கதிருகொடை விகாரை, கந்தரோடை போன்றன ஒரே இடத்துல தான் நாங்கள் ஸ்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். இலங்கையின் வடபகுதியில் இருக்கின்ற முக்கியமான ஒரு அகழ்வு மேற்கொள்ளப்பட்ட இடமாக இந்த கதிருகொடை காணப்படுது. அடுத்தது மட்டக்களப்பு. மட்டக்களப்பு உங்களுக்கு தெரியும், இலங்கையின் ஆட்சி செய்த ஐரோப்பியர்கள் வந்திறங்கிய 3 துறைமுகங்கள். ஒன்று பார்த்தோம்னா போர்த்துகேயர் வந்திறங்கிய துறைமுகம் காலி, ஒல்லாந்தர் வந்திறங்கிய துறைமுகம் மட்டக்களப்பு, பிரித்தானியர் வந்திறங்கிய துறைமுகம் கோகண்ண அல்லது திருகோணமலை. திருகோணமலை என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னா 3 இடம் இருக்குது. அப்போ மட்டக்களப்பு வந்து ஒல்லாந்தர் வந்திறங்கிய இடம். அப்போ இதில் மடப்பு ஒல்லாந்தர் வந்திறங்கிய இடம். இங்கே காலியை பார்த்தோம்னு சொன்னால் காலியில் வந்து போர்த்துகேயர் வந்திறங்கிய இடம். திருகோணமலை பிரித்தானியர் வந்திறங்கிய இடமாக காணப்படுது. அப்போ உங்களுக்கு அது செகண்ட் பார்ட்டில் உள்ள ஒரு வினாவாகவும் கேட்கப்படலாம், 3 புள்ளிகளுக்குரியது. அப்போ இங்கே மட்டக்களப்பு கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது உடரஞ்சாமடமை. உடரஞ்சாமடமை கேட்கப்பட்டிருக்கு. இது உங்களுக்கு தெரியும். உடரஞ்சாமடமை இலங்கையின் களிமண்ணோட கல்லறை மானம் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள்லேயே உண்டு. 3 இடங்கள் இருக்குது. அதில் ஒன்று கல்துமுல்ல, பெரகலை, உடரஞ்சாமடமை. அதில் ஒன்று உடரஞ்சாமடமை ரத்தினபுரி மாவட்டத்துக்குள்ள குறிக்கப்பட்டிருக்கு. உடரஞ்சாமடமை. இங்கே கண்டுபிடிக்கப்பட்டது களிமண்ணோட மயானத்தை விட ஒரு வீட்டுக்குரிய ஆதாரம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் இங்கே மடக்குன்ற களிமண் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை விட பெண்கள் தம்மை அலங்குபடுத்துவதற்கு பயன்படுத்திய லோகத்திலான குச்சி, கண்மையிடுவதற்கு பயன்படுத்திய லோகத்திலான குச்சி, மற்றது மஞ்சள் சிவப்பு நிறக்கல்கள் என்பதை இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அது உடரஞ்சாமடமை. அடுத்தது நாச்சதுவ பாவி. அடுத்து நாங்கள் குறிக்க போகிறது கண்டி. இது கண்டி, செங்கடகலை, பேராதனை எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஒரே இடத்துல குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு இடத்தை ஸ்பாட் பண்ண போகிறோம். கண்டி. அடுத்தது கதிர்காமம். கதிர்காமம் மாணிக்கங்கரையில் இருக்குது. அதே நேரம் கஜரகாமா என்று சொல்லியும் கேட்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது கற்பெட்டி. அது ஒல்லாந்தர் காலத்திலேயே ஒரு கோட்டையாக இந்த கற்பெட்டி காணப்படுது. அடுத்தது மகாகம. இது தென் பிராந்தியம், அது ருணரட்டையில் அமைக்கப்பட்ட முதலாவது நகரம். அது ருண பிரதேசத்தின் தலைநகரமாகவும் அது ஒரு காலத்தின் கண்ணாடியாக, இந்த பிரதேசத்தின் கலாச்சார அம்சங்கள் எடுத்து காட்டுகின்ற ஒரு நகரமாகவும் இந்த மகாகமம் காணப்படுது. இப்படி 12 இடங்கள் உங்களுக்கு குறிக்க காட்டப்பட்டிருக்கு. இந்த 12 இடங்களும் குறிப்பாக இலங்கை முழுவதும், இலங்கையின் கரையோரமோ உள்பகுதி எல்லாத்தையும் தொடர்படுத்தியதாக காணப்படும். ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு புள்ளிப்படி உங்களுக்கு 12 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகப்படம். அதாவது உலகப்படத்தின் ஒரு பகுதி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதில் 6 இடம் நீங்கள் குறி வேண்டும். 6 இடத்திற்கும் ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு புள்ளிப்படி 6 புள்ளிகள் வழங்கப்படும். முதலாவது பர்மா. தரப்பட்டிருக்கு. இது வந்து அரமஞ்சன தேசம் என்று பழைய காலத்தில் அழைக்கப்பட்டது. ஒரு பௌத்த நாடு பர்மா. அடுத்தது பார்த்தோம்னா நாகசாகி. இந்த 2ஆம் உலக யுத்த காலத்தில் அணுகுண்டு வீசப்பட்ட ஜப்பானிய நகரங்கள் 2 நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்து ஹிரோஷிமா, அடுத்தது நாகசாகி. அப்போ நாகசாகி ஜப்பான் வந்து இந்த 4 தீவு கொக்கைடோ, கொன்சு, கியோசு, சிக்காகு என்ற 4 தீவுகளில் இந்த தீவில் இந்த நாகசாகி நகரம் அமைந்திருக்குது. அதே நேரம் ஹிரோஷிமா நகரமும் உங்களுக்கு கேட்கப்படலாம். அடுத்தது சென்னை. பிரித்தானியருடைய கீழத்தேச வர்த்தக மையங்கள் 3 இருக்குது. அதில் சென்னை கேட்கப்பட்டிருக்கு. சென்னை. அடுத்தது மும்பை. இது கொல்கத்தா. 3 இடங்கள். 3 இடங்கள் ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது.
சென்னை கேட்கப்பட்டிருக்கு. இது பிரித்தானியருடைய கீழத்தேச வர்த்தக மையங்களில் ஒன்று. நீங்கள் இதில் கேட்கலாம், பிரான்சியருடைய கீழத்தேச வர்த்தக நிலையம் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து பாண்டிச்சேரி, காரைக்கால், அடுத்தது சந்திரநாகூர் என்ற 3 இடங்கள் இருக்குது. அப்போ இது எம்சிக்யூலையும் கேட்கப்படலாம் அல்லது 3 புள்ளிகளுக்குரிய வினாவாகவும் கேட்கப்படலாம். இந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பார்த்தது சென்னை, அதாவது பிரித்தானியருடைய கீழத்தேச வர்த்தக மையங்களில் ஒன்றாக காணப்படுது. அடுத்த கேட்கப்பட்டிருக்கிறது பாரசீக வளைகுடா. இது வந்து பெர்ஷியன் கல்ஃப் எனவும் கேட்கப்படலாம், பாரசீக வளைகுடா. அடுத்த பார்த்தோம்னா கேட்கப்பட்டிருக்கிறது போர்த்துக்கல். இந்த போர்த்துக்கல் நாடு அல்லது போர்த்துக்கல் நாடுகாண் பயணங்களுக்கு அதிகளவு ஆதரவு வழங்கிய 2 நாடுகளில் முக்கியமானது. ஒன்று வந்து ஸ்பெயின் இருக்குது, 2வது போர்த்துக்கல். இது இந்த தலைநகரம் குறிக்கக்குள்ள நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். இந்த தலைநகரம் இந்த பாயிண்டில் நீங்கள் குறிக்கணும், உள்ளுக்கு குறிக்கக்கூடாது, இந்த கௌரவமாக குறிக்கணும். போர்த்துக்கல் இந்த தலைநகரம் லிஸ்பன். அடுத்தாக கேட்கப்பட்டிருக்கு ஸ்தான்புல். ஸ்தான்புல் இது இன்றைய பெயர் ஸ்தான்புல். துருக்கியின் துருக்கியின் நகரங்களில் ஒன்றாக காணப்படுது. துருக்கியின் தலைநகரம் அங்காரா. இது மிகவும் முக்கியமான ஒரு நகரமாக துருக்கியின் முக்கியமான நகரமாக ஸ்தான்புல் காணப்படுது. இதனுடைய பழைய பெயர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கான்ஸ்டாண்டினோபிள். 1453ஆம் ஆண்டு இந்த நகரம் துருக்கியரால் கைப்பற்றப்பட்டதன் விளைவுதான் நாடுகாண் பயணங்கள் ஆரம்பிக்கப்பது காரணமாக அமைந்தது. அப்போ 6 இடங்கள் நீங்கள் குறித்திருக்கிறீர்கள். 6 இடத்துக்கும் ஒவ்வொரு சரியான விடைக்கு 1 புள்ளிப்படி உங்களுக்கு 6 புள்ளிகள் வழங்கப்படும். தொடர்பான கடந்த கால வினாக்கள் 2016 இருந்து 19 வரையும் நாங்கள் படம் குறிக்கிறதுல உங்களுக்கு இந்த 4 படங்கள் தொடர்பாக கலந்து இருக்கிறோம். அதை பார்த்தீங்கன்னா கடந்த கால வினாக்களில் கேட்கப்பட்ட வினாக்களும் விடைகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த முதலாவது வினாண்ட ஆவன் நாட்டின் முதலாவது பகுதியில் கீழே ABCD என குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களுக்குரிய விடைகளை ஒழுங்குமுறைப்படி உங்கள் விடைத்தாளில் எழுதுக. இப்போ நீங்கள் விடை எழுதிக்க A என்று போட்டுட்டு ஆனால் ஆவன் நாண்டு போட்டு ஆவன் நாண்ட முதலாவது பகுதியில் A என்று போட்டு இதற்குரிய விடையை நீங்கள் எழுதுவீங்க. பசப மன்னனுக்கு பின் ஆட்சி உரிமையை பெற்ற அவனது மகன். உங்களோட 10ஆம் ஆண்டின் 44ஆம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விட காணப்படுது. அவருடைய மகன் வந்து வங்க நாசிக்க திஸ்ஸ என்றவர் தான் வசப மன்னனுக்கு பின் ஆட்சி உரிமையை பெற்றிருந்தார். இல்லை B வந்து கம்பள ராசதானி காலத்தில் தெரிகமவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த மன்னன் என்று சொல்லி கேட்டிருக்கார். அதாவது ராசதானி இருக்கைக்குள்ள இந்த காலகட்டத்திலேயே 3 ராசதானிகள் காணப்பட்டன. அதில் பார்த்தோம்னா 1341ஆம் ஆண்டு 4ஆம் போனேவாகு மன்னனால் கம்பளை தலைநகரமாக்கப்பட்டது. நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் 4ஆம் போனேவாகு வந்து குருநாகல் ராசதானின்ற இறுதி மன்னனான சவுளு விஜயபாகுண்ட மகன். 4ஆம் போனேவாகு மன்னனின் சகோதரன் தான் 5ஆம் பராக்கிரமபாகு. அப்போ கம்பள ராசதானி இருந்த சமகாலத்தில் தெரிகமவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன் வந்து 5ஆம் பராக்கிரமபாகு. அதுக்குரிய விடை 5ஆம் பராக்கிரமபாகு. நம்பரோடு எழுதணும். சும்மா பராக்கிரமபாகுன்னு எழுதினீங்கன்னா அதுக்குரிய புள்ளி உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. அதே நேரம் கம்பளை அரசாட்சி காலம் ஆரம்பமாகும் போது இருந்த 3 ராசதானிகள் இருந்திருக்கு. ஒன்று தெரிகம, அதனை 5ஆம் பராக்கிரமபாகு ஆட்சி செய்திருந்த ஜாழ்ப்பாண ராசதானி. அது வந்து ஆரிய சக்கரவர்த்திகள வம்சத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்திருந்தனர். அடுத்தது 3வது ரைகம ராசதானி அழகேஸ்வர பரம்பரையினரால் ஆட்சி செய்யப்பட்டது. அதாவது கம்பளர் ஆட்சி காலம் ஆரம்பமாகின்ற காலகட்டத்தில் இருந்த 3 ராசதானிகள் தெரிகம, யாழ்ப்பாண ராசதானி, ரைகம ராசதானி. 3வது வினா கிறிஸ்துக்கு பின் 1453ஆம் ஆண்டு துருக்கியரால் கைப்பற்றப்பட்ட நகரம் கேட்கப்பட்டிருக்கு. நாங்கள் படத்திலையும் குறித்து பார்த்தினாங்க. அதுக்குரிய விடை கான்ஸ்டாண்டினோபிள். அதன் இன்றைய பெயர் ஸ்தான்புல். அப்போ ஐரோப்பாண்ட இருந்து ஆசியாவுக்கு வர்றதுக்கு 3 பாதைகள் காணப்பட்டன. ஒன்று கான்ஸ்டாண்டினோபிள், பாரசீகம், மத்திய ஆசியா, சீனாவோட உள்ளடக்கிய பட்டுப்பாதை. 2வது கான்ஸ்டாண்டினோபிள், மத்திய திரைக்கடல், எகிப்து, செங்கடல்,
ஊடாக இந்து சமுத்திரத்தை வந்தடைதல். 3வது பாதை கொன்ஸ்டாந்தினோபிள், பக்தாத், பாரசீக குடா, இந்தியாவின் மேற்கு கரைக்கு வர்ற 3 பாதைகள் காணப்பட்டன. அப்போ 1453ஆம் ஆண்டு இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த துருக்கியரால் இந்த கொன்ஸ்டாந்தினோபிள் கைப்பற்றப்பட்டது. அப்போ இதனால் கீழத்தேசங்களுக்கான கடல்வழி பாதையை கண்டறிய வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டது. டி. 2ஆம் உலக யுத்தத்தின் பின் சமாதானத்தை ஏற்படுத்த உலக அமைப்பு ஒன்று வேண்டும் என வலியுறுத்திய ரஷ்ய தலைவர். நாடுல பார்த்து தான் நாங்கள் அப்படி எழுதணும். அதில் ஜோசப் ஸ்டாலின் தான் ரஷ்யாவை சேர்ந்தவர். அமெரிக்க ஜனாதிபதி வந்து பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், பிரித்தானிய பிரதமர் வின்சன் சர்ச்சில். இந்த சரியான விடை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு 4 புள்ளிகள் வழங்கப்படும். வினாவில் முதலாவது கட்டாய வினாவின் ஆவண பாட்டின் முதலாவது 4 வினாக்களுக்கும் 2016 இருந்து 2019ஆம் ஆண்டு வரை கேட்கப்பட்ட கடந்த கால வினாக்களை பார்த்தோம்னா 2016 கேட்கப்பட்டிருக்கு. ஆக இந்தியாவில் கரையிறங்கி தான் ஒரு கிறிஸ்தவன் என்றும் வாசனை திரவியங்களை தேடி வந்ததாகவும் குறிப்பிட்டவர் என்று கேட்கப்பட்டிருக்கு. அதுக்குரிய விடை வாஸ்கோ ட காமா. பீல கேட்கப்பட்டிருக்கு. திரிலோக சுந்தரி என்ற கலிங்க மன்னனின் மகளை மணம் முடித்த புலனறுவையின் அரசன். அது முதலாம் விஜயபாகு, மகா விஜயபாகு. சீல கேட்கப்பட்டிருக்கு. இலங்கையை ஆட்சி செய்த முதலாவது இளம்பகர்ண அரசன் பசவன். டி. 2ஆம் உலக மகாயுத்தத்துடன் தொடர்புடைய இத்தாலிய பாசிச ஆட்சியாளர் பொனிடோ முசோலினி அல்லது முசோலினி. 2017ஆம் ஆண்டு ஏயில கேட்கப்பட்டிருக்குது. ஐரோப்பியர் வருகைக்கு முன்னர் இந்து சமுத்திரத்தின் வர்த்தகத்தில் ஆதிக்கம் செலுத்திய இனம். அதுக்கு உரிய விடை முஸ்லீம் அல்லது அரேபியர் குறிப்பிட்டாலும் புள்ளிகள் வழங்கப்பட்டது. பி வந்து போர்த்துகேயரை இந்நாட்டிலிருந்து விரட்டுவதற்காக கடற்படை பலமுள்ள வெளிநாட்டு இனத்தவரின் உதவியை பெற்றுக்கொண்ட மலைநாட்டு மன்னர் என்று கேட்கப்பட்டிருக்கு. அது 2ஆம் ராஜசிங்கன். சி வந்து கல்பத்த கல்லை செதுக்கிய புலனறுவை ஆட்சியாளன். அது கீர்த்திஸ்ரீ நிசங்கமல்லன் அல்லது நிசங்கமல்லன். டி வந்ததில் கேட்கப்பட்டிருக்கு. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது முதலாவது அணுகுண்டு தாக்குதலுக்குட்பட்ட நகரம். அப்போ ஜப்பானிய நகரம் 2 இருக்குது. ஒன்று குரோஷிமா, மற்ற நாகசாகி. அதாவது முதலாவது தாக்கப்பட்டது குரோஷிமா. 2018ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி, முதலாம் விஜயபாகு மன்னனின் கூலிப்படையின் பெயர். அது வேலைக்கார படை. கிறிஸ்துக்கு பின் 1498 இந்தியாவை அடைந்த போர்த்துகேய கடலோடி வாஸ்கோ ட காமா. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது நேச நாட்டு அணிக்கு தலைமை தாங்கிய பிரித்தானிய பிரதமர் சர் வின்சன் சர்ச்சில். டி. 2ஆம் உலக மகா யுத்தத்தின் போது ஜப்பானில் ஆட்சி புரிந்த பேரரசன் கேட்கப்பட்டிருக்கு. ஹிரோஹித்தோ. 2019ஆம் ஆண்டு 4 புள்ளிக்குரிய வினா. அதில் வந்து அனுராதபுர ராஜ்யத்தின் இறுதி மன்னன் என்று கேட்கப்பட்டிருக்கு. அதில் 5ஆம் மகிந்தன், 5ஆம் மகிந்த அல்லது மிகிந்து என்று எழுதினாலும் புள்ளி வழங்கப்பட்டது. அடுத்தது பீல சீதவாக்கையின் மன்னனான மாயாதுன்னைக்கு கடற்படை உதவி வழங்கிய கள்ளிக்கோட்டை ஆட்சியாளர் சமோரின். சி. பிரதான வர்த்தக நிலையமான கொன்ஸ்டாந்தினோபிள் நகரத்திற்கு தற்போது வழங்கப்படும் பெயர் இஸ்தான்புல். சுயசல்வாயை தேசியமயமாக்கிய எகிப்திய ஜனாதிபதி அப்துல் கமால் நாசர் அல்லது நாசார் அல்லது கமால் நாசார் என்று விடை வழங்கப்பட்டது. இதுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 4 புள்ளிகள் வழங்கப்பட்டது. இது இந்த வினாக்களுக்குரிய புள்ளி பார்த்துட்டோம். அடுத்தது ஏபி என காட்டப்பட்டுள்ள ஒளிப்படங்களை அவதானித்து கேட்கப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளை வினா இலக்க ஒழுங்குமுறைப்படி உங்கள் விடைத்தாளில் எழுதுக என்று கேட்கப்பட்டிருக்கு. இதில் 2வது வினாண்ட முதலாவது ஏயினால் குறித்து காட்டப்பட்டுள்ள படத்தினை பெயரிடுக. அது வந்து சிகிரியா ஓவியம் அல்லது அப்சரஸ்களின் உருவம். கூடுதலாக நீங்கள் சிகிரியா ஓவியம் என்று எழுதுவீங்க. இதனை வரைந்ததாக கருதப்படும் மன்னன் யார்? அது முதலாம் காசியப்பன் அல்லது சீகிரி காசியப்பன். மேற்படி படைப்பு காணப்படும் குன்று எது? சிகிரியா அல்லது சிங்ககிரி. 4வது வினா, மின்னல் மேற்படி உருவம் வெளிப்படுத்தும் விடயங்களில் ஒன்று எழுதுக. 2 இருக்கு. ஒன்று மின்னல், முகில். நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதினீங்கன்னா அதுக்குரிய புள்ளி வழங்கப்படும். 4 வினாக்கம்
ஒவ்வொரு சரியான விடைக்கும் ஒரு புள்ளிப்படி 4 புள்ளிகள் வழங்கப்படும். சிகிரியா ஓவியம், அப்சரஸ்களின் உருவம் அல்லது முதலாம் காசியப்பன், சிகிரியா அல்லது சிங்ககிரி, மின்னல், முழுகு. அடுத்த 2வது படம் தந்திருக்கிறோம். பி என்ற எழுத்தினால் குறித்து காட்டப்படும் நபரை பெயரிடுக. அவர் வின்சன் சர்ச்சில். இவருடைய தாய்நாடு பிரித்தானியா அல்லது இங்கிலாந்து. இவருடைய காலத்தில் நடைபெற்ற யுத்தம் என்று கேட்டால் 2ஆம் உலக மகாயுத்தம். 1941 ஆகஸ்ட் மாதத்தில் மேற்படி நபர் கையெழுத்திட்ட பிரகடனம் அத்லாந்திக் பிரகடனம். இதன் அடிப்படையில் வந்த கேள்விகளை பார்த்தோம்னா 2016ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரிகம யானை விளக்கும் பொலனரவைஸ்வரன் கோயிலும் கேட்கப்பட்டிருந்தது. 2017 மடைக்கதவும், அதாவது உங்களோட தெரிகம யானை விளக்கு 10ஆம் ஆண்டின் 84ஆம் பக்கத்தில் காணப்படுது. பொலனரவைஸ்வரன் கோயில் 63ஆம் பக்கத்தில் காணப்படுது. 2017ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட மடக்கதவு 10ஆம் ஆண்டின் 73ஆம் பக்கத்தில் காணப்படுது. அதோட மடக்கதவோட பிஆ கேட்கப்பட்டது ஃபஸ்ட்டில் சிறைச்சாலை. அது உங்களோட தரம் 11ஆம் ஆண்டு புத்தகத்தின் 135ஆம் பக்கத்தில் காணப்படுது. 2018 கேட்கப்பட்டது குதிரை தலையும் மனிதனும் 10ஆம் ஆண்டு புத்தகத்தில் 7ஆம் பக்கத்தில் காணப்படுது. பிஆக கேட்கப்பட்டது 2ஆம் ராஜசிங்கன் 10ஆம் ஆண்டு புத்தகத்தில் 119ஆம் பக்கத்தில் காணப்படுது. 2019 கேட்கப்பட்டது கல்பத்த கல்வெட்டு 5ஆம் பக்கத்தில் காணப்படுது 10ஆம் ஆண்டு புத்தகத்தில். பிஆ அடால்ஃப் ஹிட்லர் கேட்டு கிடக்கு 11ஆம் ஆண்டில் 153ஆம் பக்கத்தில் காணப்படுது. இது கடந்த காலத்தில் கேட்கப்பட்ட 4 ஆண்டுகளுக்கு முறைய படங்களாக காணப்படுது.